ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு 8வது முறையாக விடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டலால் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், இப்ப 8வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் அப்படிங்கிறது விடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இது யார் இந்த மிரட்டல் விடுத்தாங்க அப்படிங்கிற விவரம் தெரிய வந்துருச்சா? இப்ப மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தினுடைய சூழல் என்ன? வணக்கம். இமெயில் வாயிலாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இந்த வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் மோப்பநாயுடன் வளாகம் மற்றும் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் சோதனையில் ஈடுபட்டார்கள். ஆனால் எந்த விதமான வெடிகுண்டு தொடர்பான எந்த ஒரு பொருட்களும் கைப்பற்றாதனால இது புரளி என தெரிய வந்தது. இன்று மட்டும் இல்லாம இதுவரைக்கும் கடந்த 2 மாதங்கள்ல 8 முறை இந்த வெடிகுண்டு மிரட்டலானது வந்திருக்கு. ஒரு முறை கடிதம் வாயிலாகவும் மற்ற 7 முறை இமெயில் வாயிலாக வந்திருக்கு என தெரிவிச்சிருக்காங்க. இந்த மெயில் எங்கிருந்து அனுப்பப்படுகிறார்கள், யார் அனுப்புகிறார்கள் என்ற கோணத்துல தனிப்படை அமைத்து மாநகர காவல்துறை ஒரு பக்கம் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளுக்கு இந்த வெடிகுண்டு மிரட்டல் வருவது தொடர்பாக மைக்ரோசாப்ட் ஆபீஸ் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளிடம் இது தொடர்பாக அந்த இமெயில் சம்பந்தமான அறிவுறுத்தல்கள் மற்றும் அவர்களிடம் இது குறித்தான விசாரணைக்கும் அவர்கள் திட்டமிட்டிருக்காங்க. மேலும் இந்த குரூப் மெயில் மூலமாக இந்த மிரட்டல் வருவதாகவும் முதற்கட்ட தகவல் தெரிய வந்திருக்கு. இது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அதிகாரிகள் தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.